இது ஒரு உண்மை கதை. ஆஸ்கார் ஷிண்ட்லர். ஒரு இருண்ட காலத்தில் உலகம் முழுவதும் பயமும் அழிவும் பரவிய போது ஜெர்மனியை ஆட்சி செய்த அடால்ஃப் ஹிட்லர் உருவாக்கிய நாசி ஆட்சி யூதர்களின் வாழ்க்கையை நரகமாக மாற்றியது. குடும்பங்கள் பிரிக்கப்பட்டன. அப்பாவிகள் மரண முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர். அந்த நேரத்தில் ஒரு சாதாரண தொழிலதிபரான ஆஸ்கார் ஷிண்ட்லர் ஆரம்பத்தில் லாபம் பார்க்க நினைத்தாலும் மனிதர்களின் துயரத்தை நேரில் பார்த்தபோது அவரது மனம் மாறியது. அழுகை, பயம், உயிர் காக்க போராடும் மக்களை கண்டதும் அவருள் மனிதநேயம் விழித்தது. அதன் பிறகு அவர் ஒரு தொழிலதிபர் மட்டுமல்லாமல் உயிர்களை காப்பாற்றும் மனிதராக மாறி தனது தொழிற்சாலையை பாதுகாப்பான இடமாக மாற்றி யூதர்களை வேலைக்கு எடுத்து அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றினார். ஒரு சாதாரண பட்டியல் அல்ல. அவர் எழுதிய ஒவ்வொரு பெயரும் ஒரு உயிராகவும் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையாகவும் மாறியது. ஹிட்லர் உருவாக்கியது பயம் என்றால் ஷிண்ட்லர் உருவாக்கியது நம்பிக்கை. தனது பணத்தையும் உயிரையும் ஆபத்திலிட்டு 1200க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றினார். இந்த உண்மையான கதை உலகம் முழுவதும் மக்களை உருக்கியது. இவரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் திரைப்படம் உருவாகி 6 ஆஸ்கர் விருதுகளை வென்று பெரும் பாராட்டை பெற்றது. இந்த கதை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், ஒரு மனிதன் உலகத்தை அழிக்க முடியும், ஆனால் இன்னொரு மனிதன் அதை காப்பாற்றவும் முடியும். சூழ்நிலை எவ்வளவு கெட்டதாக இருந்தாலும் நாம் எடுக்கும் முடிவுகளே நம்மை வரையறுக்கின்றன. மனிதநேயம் இருந்தால் ஒரு சாதாரண மனிதனும் வரலாற்றை மாற்ற முடியும் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணமாக ஆஸ்கார் ஷிண்ட்லர் திகழ்கிறார்.